லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ? தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர் என்கின்றார் இயேசு. எங்கும் எப்போதும் தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் என்பது இயேசுவின் பார்வையில் முரண்பட்ட வாழ்வு. 1000 அநியாயங்கள் தன்னை சூழ நிகழ்ந்தாலும் அதை பார்த்து மௌனித்து இருப்பதும் அதோடு வாழ பழகிக்கொள்வதும் அநீதிக்கு துணை போவதாகும். அது அசுத்த மனநிலையின் வெளிப்பாடு. இயேசுவை பின்பற்ற விரும்புவோர் தங்களுக்குள் எப்போதும் எழுச்சி மனநிலை கொண்டு வாழ வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பு. சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து வந்த இயேசுவின் இதய உணர்வு நமக்குள் இருக்குமாயின் நன்மைக்காக இழப்பதற்கான வலிமையையும் அவர்தாமே தருவார். நம்மை சுற்றி நிகழ்வதை மறந்து நம் புகழ் பரப்ப செய்பவை அருவருப்பானவை. இறைவா, நகம் நனையாமல் நத்தை பிடிக்கும் அர்ப்பணமற்ற நிலை கடந்து நலிந்தோரின் நல் வாழ்விற்காய் என்னை இழக்க வரம் தாரும். வாரம் ஓர் அலசல், ஜூலை 7, உலக மன்னிப்பு தினம். தந்தாய், இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். அந்த மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார். தந்தாய், இவரை தாம் மன்னிப்பீர், செய்வதறியாது செய்கின்றார்கள். தந்தாய், இவரை தாம் மன்னிப்பீர், செய்வதறியாது செய்கின்றார்கள். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்றுரைத்தவர் அன்னை தெரேசா. மன்னிப்பு இல்லாமல் இங்கே எதிர்காலமே இல்லை. தன்னை இனவெறி கொண்டு சிறையில் அடைத்தவர்களை மன்னித்த நெல்சன் மண்டேலா கூறினார். மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாலத்தை தாங்களே உடைக்கின்றார்கள் என்றார் கன்ஃபூசியஸ். ஒரு மதத்தின் முழு நோக்கமும் அன்பு, இரக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பணிவு, மன்னிப்பு ஆகியவற்றை எளிதாக்குவதாகும் என்றுரைத்தவர் நம்மோடு இன்றும் வாழ்ந்து வரும் தலாய் லாமா. மன்னிக்கும்போது உங்களால் கடந்த காலத்தை எந்த வகையிலும் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தை மாற்றுவீர்கள் எனவும், நாம் ஒருவரையொருவர் மன்னிப்பதற்கு முன் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், மன்னித்தல் எப்பொழுதும் எளிதானதல்ல. சில சமயங்களில் நாம் பட்ட காயத்தை விட அதை ஏற்படுத்தியவரை மன்னிப்பது மிகவும் வலிமிகுந்ததாக இருக்கிறது. இருப்பினும் மன்னிப்பு இல்லாமல் அமைதி இல்லை எனவும், அன்பின் இறுதி வடிவம் மன்னிப்பு எனவும் பல சான்றோர்கள் சொல்லிச் சென்றுள்ளார்கள். உலக மன்னிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 7 கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் மன்னிப்பதன் முக்கியத்துவத்தையும் மன அமைதிக்கான அதன் பங்கையும் உலகளாவிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. மன்னிப்பு என்பது ஒருவருக்கு மட்டுமல்லாமல் நம் மன அமைதிக்கும் முக்கியமானதாகும். பழைய கசப்பான சம்பவங்களை மன்னிப்பதன் மூலம் நாம்
மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம். பழைய சம்பவங்களை கடந்து செல்வதற்கும் புதிய நாளை துவக்குவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இதன் மூலம் நல்லிணக்கம் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தலாம். அந்த வயது முதிர்ந்த தாய்க்கு தொழுநோய். கை நிறைய ஊதியத்தோடு வளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரது அருமை மகன் அவரை தெருவில் வீசிவிட்டார். அந்த தாய் தெருவில் தொழுநோய் முற்றிப்போய் உடல் அழுகிய நிலையில் அன்னை தெரசா அவர்களது பிறரன்பு இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டார். மற்ற நோயாளிகளுடன் அந்த தாய்க்கு பணிவிடை செய்த புனித அன்னை தெரசா அவர்கள் அவரிடம், உங்கள் மகனை மன்னிப்பது கடினம்தான், ஆனாலும் மகனை மன்னிக்க மாட்டீர்களா என்று அடிக்கடி கேட்டு வந்தார். அந்த தாய் தனது இறுதி மூச்சை விடுவதற்கு முன் தன் மகனை மனதார மன்னித்து விட்டதாக ஒரு புன்னகையை உதிர்த்தார். அந்த நேரத்தை நினைவு கூர்ந்த புனித அன்னை தெரசா அவர்கள் அப்போது அந்த தாயின் முகத்தில் தோன்றிய புன்னகைதான் உலகிலேயே மிகச்சிறந்த புன்னகை என்று சொன்னார். உண்மைதான். மன்னிக்கும் திறன் என்பது அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இயல்பாக இருக்கின்றது. ஆனால் ஆழ்மனதில் ஊடுருவி நிற்கும் தான் என்னும் அகங்காரம் என்பது அதனை தடுத்து விடுகின்றது. சுய உழைப்பு, கடும் வலிகளை தாண்டி வந்த மனிதர்கள் மன்னிப்பதையும் மன்னிப்பு கேட்பதையும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பவன் மனிதன், அதனை ஏற்று அரவணைப்பவன் மாமனிதன். ஆனால் இன்றைய மனித வாழ்க்கை சூழல் மனிதனை இயந்திரமாக மாற்றி வைத்துள்ளது. இதன் காரணமாக மன்னிப்பு என்பதற்கான அர்த்தம் புரியாமல்தான் பெரும்பாலானவர்கள் உள்ளனர். முக்கியமாக பழிக்கு பழி என்ற சொல் எங்கு பார்த்தாலும் பிரதானமாக உள்ளது. மன்னிப்பு என்ற சொல்லை மனித குலம் மறந்து வருகிறது. பொறாமை, பிடிவாதம், வாக்குவாதம், புரிதலின்மை போன்றதால் மன்னிப்பு என்பதே மறைந்து வருகின்றது. பலருக்கு தான் செய்தது தவறென்று தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்வதற்கு தன்மானம் இடம் கொடுப்பது இல்லை. நம் தவற்றை மற்றவர்கள் சுட்டி காட்டும்போது அது உண்மையாக இருந்தால் அதை நேர்மையாக ஒப்புக்கொள்வோம். அது நம்மை பற்றிய நன்மதிப்பைத்தான் கூட்டும். மனக்காயங்களை போக்கும் மாமருந்து மன்னிப்பு. அதனால்தான் அது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. சக மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து ஏற்பதே இதற்கான அடித்தளம். வெறுப்புணர்வை கொண்டிருப்பவர்களை விட மன்னிப்பை நாடுவோர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மன்னிக்கும் மனது என்பது உடலையும் மனதையும் மேம்படுத்தும் ஒரு அரிய கலை. இதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் ஜூலை 7ஆம் தேதி உலக மன்னிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இத்திங்கள்தான் அதற்கான நாள். 20ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள், உளவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மனித நல்வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை ஆராயத் தொடங்கிய போது மன்னிப்பு அறிவியலின் கவனத்தை ஈர்த்தது. மனிதன் நலமாக அமைதியாக வாழ மன்னிப்பின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. 1994இல் கிறிஸ்தவ இயக்கம் ஒன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தேசிய மன்னிப்பு தினத்தை நிறுவியது. இந்த நாள் வேகமாக பரவத் துவங்கி பின்னர் உலகளாவிய மன்னிப்பு தினம் என மறுபெயரிடப்பட்டது. மற்றவர்களின் கடந்த கால தவறுகளை மன்னிப்பதன் மூலம் அவர்களுடன் புதிய மற்றும் வலுவான பிணைப்பை உருவாக்க முடியும் என்பது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. அவர்கள் திருந்த நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது நம் கடமை. ஆம், நாம் மன்னிப்பு நிலைக்கு நம்மை மாற்ற வேண்டும். ஆம், மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமும் சமுதாயத்தை அனைவருக்கும் சிறந்த இடமாக மாற்ற உதவுவதன் மூலமும் உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த நாம் உதவுகின்றோம். இனிய ஞாபகங்கள் தண்ணீரில் உப்பைப் போலவோ சர்க்கரைப் போலவோ மனதுடன் இரண்டர கலந்து விடுகின்றது. கசப்பான ஞாபகங்களோ தண்ணீரில் எறியப்பட்ட கற்களைப் போல அடியில் தங்கிவிடுகின்றன அல்லது குப்பைகளாய் மிதந்து நாரத் தொடங்கி விடுகின்றன.
தண்ணீரை சுத்தப்படுத்த மிதப்பவற்றையும் அடியில் தங்கிவிடுபவற்றையும் அகற்ற வேண்டியது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவு மனதை சுத்தப்படுத்த கசப்புக்களை மன்னிப்பதும் அவசியம். சிலர் தவறு நடந்தவுடனேயே அந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்பதும் உண்டு. சிலரோ மனதில் நினைத்தாலும் சுய கௌரவத்தினால் சொல்லாமல் விடுவதும் உண்டு. இன்னும் ஒருபடி மேலே போய் செய்த தவறை நியாயப்படுத்துவதும் உண்டு. கேட்கப்படாத மன்னிப்புக்கள் பல சமயங்களில் பல பேருடைய வாழ்க்கையையே மாற்றிவிடுகின்றன. சிலர் கேட்கலாம், தவறுக்கு தண்டனைதானே தீர்ப்பாக முடியும். மாறாக தவறை மன்னிப்பதால் தவறு செய்தவன் மேலும் ஊக்கம் கொள்ள மாட்டானா என்று. உண்மைதான், தண்டனை தேவைதான். அதற்கும் வழிகாட்டுகிறார் தெய்வப்புலவர் வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிறார். தீமை செய்தவர்களுக்கு மன்னிப்பு என்னும் நன்மை செய்து அவர்களை நாணமடைய செய்வதே அவர்களுக்கான தண்டனை என்கிறார். இவ்வகையில் மன்னிப்பு என்பது ஒரு விதத்தில் நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு நாம் கொடுக்கும் சிறந்த தண்டனைதான். ஆனால் இந்த தண்டனை என்பது இருதரப்பு மனிதர்களையும் மாமனிதனாக மாற்றும். பழைய குறைகளில் இருந்து முன்னேறவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு. செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும். அதைவிட உயர்ந்தது நாமே தேடிச் சென்று மன்னிப்பது. எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். தவறு நம் பக்கம் எனில் மன்னிப்பு கேட்போம். தவறு அடுத்தவர் பக்கம் எனில் மன்னிப்பு கொடுப்போம். மன்னிப்பவன்தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன்தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். எண்ணிக்கையில்லாத நம் பிழையை இறைவன் மன்னித்து மறந்தாரே. இல்லையே மண்ணில் வாழ்வார் யாரே. மன்னிப்பவன்தான் மனிதன். மன்னித்து மறந்து விட்டோம். நம் சொந்தங்களை சொத்துக்களை கொண்டு போன கொடும் சுனாமியை மறந்து விட்டோம். சுந்தர மழலைகளை சுட்டெரித்த நெருப்பை மன்னித்து மறந்து விட்டோம். நம் சொந்தங்களை சொத்துக்களை கொண்டு போன கொடும் சுனாமியை மறந்து விட்டோம். எந்த மனிதன் குற்றம் புரியவில்லை, மன்னிப்பு இல்லையே மறுவாழ்வில்லை. மன்னிப்பவன்தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன்தான் மனிதன். ஜூலை 7 சிறப்பிக்கப்படும் உலக மன்னிப்பு தினம் குறித்து வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவைக்கும் உலகத்திற்கும் நம்பிக்கையை வெளிப்புற அடையாளமாக காட்டி தங்களது துறவற கடமைகளை நிறைவேற்றும் மக்கள் தேவையில்லை. மாறாக மறைப்பணியில் ஆர்வம் உள்ளவர்களும் இறையரசு பணி மேல் அன்பு கொண்டு அதற்கு சான்று பகரும் சீடர்களுமே தேவை என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்
அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற நற்செய்தி வாசகம் குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளது அழைப்பு மற்றும் சூழலுக்கு ஏற்ப மறைப்பணியாற்ற அவரால் அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் 72 சீடர்களை இருவராக இயேசு நற்செய்தி அறிவிக்க அனுப்பினார் என்பது அவரது தாராள மனத்தையும், நற்செய்தியானது இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆனது என்பதன் அடையாளமாகவும் இருக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. அமைதி என்பது அனைத்து மக்களின் விருப்பம், மேலும் அது போரினால் துண்டாக்கப்பட்டவர்களின் வேதனையான அழுகை என்றும், இவை அரசு பொறுப்பில் இருப்பவர்களின் இதயங்களை தொட்டு ஆயுதங்களின் வன்முறையை உரையாடலுக்கான தேடலால் மாற்ற முடியும் என்று அவர்களின் மனதை தூண்டும்படி இறைவனிடம் கேட்போம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கோடை விடுமுறைக்காக கஸ்தல் கந்தோல்ஃபோ செல்வது குறித்தும் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். ஆங்கில மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள குவாதலூப் நதி வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவினால் கோடைகால முகாமில் இருந்த அன்புக்குரியவர்களை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்து அவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இத்தாலிய நிறுவனமான எக்ஸலன்சி மற்றும் வத்திக்கான் நகர மாநிலத்தின் ஜென்டார்மேரி நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட சிறிய 2 மின் வாகனங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. ஜூலை 3 வியாழனன்று கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லத்தில் நடந்த ஒரு தனிப்பட்ட சந்திப்பின் போது திருத்தந்தைக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதாக ஜூலை 6 ஞாயிறன்று வெளியிடப்பட்ட ஒசர்வத்தோரே ரொமானோ செய்திகள் தெரிவிக்கின்றன. பொறியியல் வடிவமைப்பு, உயர்மட்ட இயந்திர மின்னணு உற்பத்தி மற்றும் சிறந்த நிபுணத்துவத்தின் இணைப்பின் விளைவாக உருவாக்கப்பட்ட இந்த மின் வாகனமானது திருத்தந்தையின் திருத்தூது பயணங்களின் போது உதவும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்காக கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லத்திற்கு வந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்வோடு கரவொலி எழுப்பி வரவேற்றனர். ஜூலை 6 ஞாயிறு மாலை வத்திக்கானிலிருந்து புறப்பட்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மாலை 5 மணியளவில் கஸ்தல் கந்தோல்ஃபோ இல்லம் வந்து சேர்ந்தார். அங்கு அவருக்காக காத்திருந்த மக்கள் பலர் அவரை கரவொலி எழுப்பி மகிழ்வுடன் வரவேற்றனர். வாகனத்தில் கஸ்தல் கந்தோல்ஃபோ இல்லத்தை வந்தடைந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தன்னை வரவேற்க காத்திருந்த மக்களை கண்டதும் வாகனத்தை விட்டு இறங்கிச் சென்று அவர்களை வாழ்த்தினார். சிறு குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், அருள் சகோதரிகள் என அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அனைவருக்கும் நன்றி கூறி இல்லத்திற்குள் நுழைந்தார். மக்கள் எதிர்பாராத வேளையில் இல்லத்தின் நடுமாடத்தின் மேல் பகுதியில் தோன்றிய திருத்தந்தை அவர்கள் அங்கிருந்து மக்களை கரமசைத்து வாழ்த்தினார். கோடை விடுமுறை இல்லத்தை திருத்தந்தைக்காக ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றியையும், குறிப்பாக வில்லா நோவாவின் பங்குத்தள பணியாளர்களுக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார். ஒசர்வாத்தோரே தி ஸ்திராதா பத்திரிகையாளர்களின் பணி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் உலகை தெருக்களிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள இவ்விதழ் உதவுகின்றது என்றும், பத்திரிகையாளர்களின் இரக்கமும் பணிவும் நம் அனைவருக்கும் ஒரு விலைமதிப்பற்ற பரிசு. கடினமான காலங்களில் கூட அவர்களின் நம்பிக்கை திரு அவைக்கும் உலகத்திற்கும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. லொசர்வாத்தோரே தி ஸ்திராதா என்ற இத்தாலிய மாதாந்திர இதழின் 3ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர்களுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2022ஆம் ஆண்டு ஜூன் 29 அன்று முதல் இதழ் வெளியிடப்பட்ட லொசர்வாத்தோரே தி ஸ்திராதாவின் மாதாந்திர இதழின் 3ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடைநிலையில் இருப்பவர்களையும் கதாநாயகர்களாக, முக்கியமானவர்களாக மாற்றும் அவர்களது பணிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை அனுபவிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகம் மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்விலும் உறுதியான ஆதரவை இறை பராமரிப்பின் நல்லாயன் சபை சகோதரிகள் வழங்கி வருகின்றார்கள். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.